கேடிஎம் யாருமே பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ 2-3 பக்கம் விசாரித்தேன். அண்ட் 2-3 பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போனேன். நிறைய பேர் என்னன்ட்டாங்க, நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேயே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ சென்னையில் மெக்கானிக்கை பிடிச்சி ரெடி பண்ணுறதுக்காக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈரோடுனா கவலையே இல்லை, பிரகாஷ் ப்ரோவே இருக்கார். அவர்கிட்ட விட்டோன்னா எதுனாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேடியேட்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா RC 390க்கு அரௌண்டு 2300-400 கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு தான் இருக்கவே இருக்காரு பிரகாஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு ஃபோன் பண்ண, ப்ரோ நமக்கு ரேடியேட்டர் பேன் போயிடுச்சாட்டிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. கவலையே படாத, நைட் உனக்கு வச்சு விட்றேன், நாளைக்கு கத்தால உனக்கு கொரியர் வந்துடும்னாரு. அண்டு இதுதான் அந்த ரேடியேட்டர், பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ரேடியேட்டர் பைக் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் ஆனாவது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாலாம் இருக்கும்போதே வண்டி ஆன் ஆகாமல் தான் இருக்கும் ரேடியேட்டர். ஸோ ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ போக போக கூலாகி எப்பயும் போல் மாறணும். 2 நாள் 3 நாள் சுற்றினாலே வண்டியோட கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சான்னு தெரியும். டக்குன்னு இப்போயே என்னால் ஓகே வண்டி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் முடிவு பண்ண முடியல.